Hi, hello, my dear students. Today class we are talking about asexual and sexual reproduction in plants. So 12th standard la neenga padikka kudiya first chapter வந்து reproduction in plants. இந்த லெசன்ல plant வந்து எப்படி reproduct பண்ணுது, sexual method, asexual method and vegetative method, இந்த மூணு மெத்தட் தான் reproductionல இருக்கு. ஸோ பிளான்ட்ஸில் எப்படி இன்றைக்கி வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது இந்த லெசனில் இருக்கும். ஸோ இதோட சாப்டர் அவுட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ், அப்போமிக்சிஸ், பாலிஎம்ப்ரியானி, பார்த்தனோகார்பி. ஸோ தீஸ் ஆர் ஆல் இந்த 9 சாப்டர்ஸ் பற்றி தான் நீங்கள் இந்த லெசனில் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துடலாம். ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு வேர்டாக இருக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன் வை இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட ஜென்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரீப்ரொடக்ஷன் தான் ஒரு வே. அது வந்து அனிமல்ஸில் பார்த்தோன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுமே வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த எசென்சியல் ஃபியூச்சர் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் ஆன் தி எர்த் இஸ் reproduction. So reproduction is a vital process for the extinction of a species and it also bring suitable changes through variation in the offspring for their survival on earth. This is the reproduction oda definition. Okay, this is the vital process. அதாவது ஒரு நியூ ஸ்பீசிஸ் வந்து உருவாகிறதுக்கும் அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்னா யங் ஒன்ஸ் உருவாகிறதுக்கும் இந்த உலகத்தில் வேரியேஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கும் ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ plant reproduction is important not only for its own survival but also for the constitution and extinctions of all other organisms since they latter directly or indirectly depend on plants. Reproduction also play an important role in evolution. So evolutionக்கு reproductionும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோன்னா மைல்ஸ்டோன் இன் பிளான்ட் எம்ப்ரியாலஜி. ஸோ பிளான்ட் எம்ப்ரியாலஜியில் என்னென்ன மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது, யார் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இன் 1682 நெஹமியா க்ரூ மென்ஷன் ஸ்டாமன்ஸ் இஸ் த மேல் ஆர்கன் ஆஃப் ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எந்த இயரில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த மைல்ஸ்டோன் இன் பிளான்ட் எம்ப்ரியாலஜியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதிலிருந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கேட்ட 1 மார்க்ஸ் அண்ட் தென் புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து இதில் நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இன் 1964 ஆர்ஜே கெமரிண்டஸ் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃப்ளார், ஆந்தர், போலன் அண்ட் ஓவியூல். ஸோ இவர் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா ஃப்ளார், ஆந்தர், போலன் அண்ட் ஓவியூல்ஸ் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. இன் 1761 ஜே.ஜி. கோலிஸ்டஸ் have a detailed account on the importance of insect and pollination. ஸோ ரீப்ரொடக்ஷனில் மெயினாக இன்வால்வ் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தா ஏரு, விண்டு, ஸோ இந்த மாதிரி ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்செக்ட் ஒரு இது. ஸோ இன்செக்ட் பாலினேஷனில் இன்செக்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஜே.ஜி. கோலிஸ்டர் இந்த இயர் 1761. அடுத்து உங்களுக்கு புக் பேக் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1824 ஜிபி எம்சி டிஸ்கவர் த போலன் டியூப். ஓகேவா? இதெல்லாம் புக் பேக் 1 மார்க். அண்ட் 1848 ஹோமிஸ்டஸ் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் டெட்ராய்டு பற்றி சொன்னது யார்? ஸோ இந்த மாதிரி இந்த மைல்ஸ்டோன் இன் பிளான்ட் எம்ப்ரியாலஜியிலிருந்து 1 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதில் இந்த 2 வந்து ப்ரீவியஸ் இயர் நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நான் ஒன்ஸ் ஐ ரீட் இட் ஆல் தோஸ் திங்ஸ். 1870 ஹெயின்ஸ்டைன் described the development of embryo in capsula and elsma. In 1878 E. Starbusker reported polyembryony. 1884 E. Starbusker discovered the process of synchrony. In 1898 and 1899 S.G. Navaschin and L. Gihard
independently discovered double fertilization. And 1904 E. Hanning initiated embryo culture. And 1950 D.A. Johnson proposed classification for embryo development. Okay, so இதெல்லாம் வந்து milestone in plant embryology. இன்னும் few of them இருக்குது, அது என்னன்னு பார்த்துடலாம். And then 1964 S. Guga and S. C. Mageshwari raised haploid from Datura pollen grains. Datura metal ஊமத்தம்பூ அதோட pollen grains, haploid pollen grains சொல்லியிருக்காங்க. In 1991 E. S. Cohen and E. M. Meshuvet proposed ABC model to describe the genetics of initiation and development of floral pods. In 2015 K. V. Krishnamurthy summarized the molecular aspect of pre and post fertilization reproduction development in flowering plants. So இதெல்லாமே வந்து milestones. அதுக்கப்புறம் most important thing பார்த்தோன்னா இந்த பாக்ஸில் இருக்கிறது தான். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பஞ்சனன் மகேஸ்வரி 1904 1966. ஸோ இந்த பாக்ஸில் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. என்ன 1 மார்க் அப்படின்னா நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்கள். Who introduction to the embryology of angiosperms கேட்டால் P. மகேஸ்வரி. ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் ஒரு எமினன்ட் பாட்டனிஸ்ட். ஸோ இவர் ஸ்பெஷலிஸ்ட் இன் பிளான்ட் எம்ப்ரியாலஜி, மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் in 1934 he became the fellow of Indian Academy of Science. He published the book. ஸோ இவர் தான் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. And the book name is An Introduction to the Embryology of Angiosperms in 1950. Okay, அப்புறம் he established the International Society of Plant Morphologists in 1951. So this is the special features of P. Mageshwari. So 1 mark is the book name கொடுத்துட்டு இது யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதுலேருந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மெயின் டாபிக்ஸ்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகுறோம். வாட் இஸ் த ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ். ஸோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா மெயின்லி இன் 2 types ஆஃப் த ரீப்ரொடக்ஷன், தட் இஸ் asexual reproduction and sexual reproduction. First we saw about the asexual reproduction. Okay, so in this method the reproduction method which helps to perpetuate its own species without the involvement of gametes is referred to as asexual reproduction. ஸோ என்னென்னா இதில் எந்த ஒரு கேமெட்டுமே வந்து இன்வால்வ் ஆகியிருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் கிளாஸ் 11th ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இஃப் யூ ஹாவ் அதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் அந்த ஃபஸ்ட் லெசனோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எதிலெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், லோயர் பிளான்ட்ஸ் என்னென்னா ஃபங்கை அண்ட் அனிமல்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் மெத்தட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தா லோயர் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை அண்ட் அனிமல்ஸ். அதில் சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த மெத்தட் இன்க்ளூட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியா. கொனிடியா ஃபார்மேஷன் வந்து எதில் நடக்குதுன்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் அண்ட் பெனிசிலியம். ஸோ சொல்லியிருக்கேன் பெனிசிலியம் நொட்டேட்டம் அண்ட் ஆஸ்பெர்ஜில்லஸ் இதெல்லாம் கொனிடியா ஃபார்மேஷன் மூலமாக தான் நடக்குது. ஸோ இதுலேருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பட்டிங். ஸோ பட்டிங் வந்து ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. ஸோ ஈஸ்ட் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. இதோட சயின்டிஃபிக் நேம் சக்கரோமைசிஸ் செரிவிசியே. இது மோஸ்ட்லி யூஸ்ட் இன் பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் இன் ஸ்பைரோகைரா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெம்மா கப். ஸோ அது வந்து மார்கான்ஷியா. ஸோ மார்கான்ஷியில் கப் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும். அதுலேருந்து தான் நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து ஜெம்மா கப் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மார்கான்ஷியா. தென் ரீஜெனரேஷன் வந்து பிளானேரியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்ட் பைனரி ஃபிஷன். ஸோ பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியாவில் வந்து பைனரி ஃபிஷன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா க்ளோன்ஸோட டெஃபினிஷன். The individuals formed by this method is morphologically and genetically identical are called as clones. So what is mean by clones na? It is morphologically and genetically identical. Identicalனா ஒரே மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்கிறோன்னா clones அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, இது வந்து 2 marks. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு நேச்சுரல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. வெஜிடேஷன் பை ரூட்டு,
வெஜிடேஷன் பை ஸ்டெம் அண்ட் வெஜிடேஷன் பை லீஃப் அப்படிங்கிற ஸ்டெம்மு லீஃபு ரூட்டு இந்த 3 மூலமாகவே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகேவா? இதுக்கு எந்த ஒரு ஜெம் ஃபார்மேஷனோ இல்லை ஸ்போர் ஃபார்மேஷன் இந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதில்ல. இது ஸ்டெம் மூலமாகவும் ரூட் மூலமாக லீஃப் மூலமாகவும் இது நம்ம நேச்சுரலாக பார்க்கக்கூடிய இது பற்றி தான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் வி டாக் அபவுட் நேச்சுரல் வெஜிடேஷன் reproduction is a form of asexual reproduction in which a bud grows and develop into a new plant. ஒரு bud ஃபார்ம் ஆகும், அதிலிருந்து தான் ஒரு நியூ plant. The bud may be formed in organs such as root இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம் அண்ட் லீஃபாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று எனி ஒன் இல்லைனா ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் இந்த 3 மூலமாகவே நடக்குது. பட் வந்து இது எல்லா பிளான்ட்டுக்கும் இந்த 3 இன்வால்வ் ஆகுமா கிடையாது. ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்லேயும் ஏதாவது ஒரு டைப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்னா ரூட்டு ஆர் ஸ்டெம்மு ஆர் லீஃப் இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டில் ஒரு டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகே, அட் சம் ஸ்டேஜ் த நியூ பிளான்ட் கெட் டிட்டாச்டு ஃப்ரம் தி பேரண்ட் பிளான்ட் அண்ட் ஸ்டார்ட் டு டெவலப் இன்டு ஏ நியூ பிளான்ட். ஓகேவா? என்ன ஆகுதுன்னா ஒரு பிளட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது தனியாக பேரண்ட்லேருந்து செப்பரேட் ஆகி தனியாக ஒரு நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். ஓகேவா? சம் ஆஃப் தி ஆர்கன்ஸ் இன்வால்வ்ட் இன் த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ சர்வ் அஸ் த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் பெனிரேஷன். ஸோ ஸ்டோரேஜ்னால் தெரியும், சேமிப்பு அண்ட் பெனிரேஷன் அப்படின்னு என்னென்னா இப்போது சம் ஆஃப் த சீட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ட்ராட் கண்டிஷன் நல்லா வெயில் மழை அதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். ஸோ அதான் பெனிரேஷன். அதாவது ஒரு பீரியடில் அதோட என்ன பண்ணி வைக்கணும்னா நம்ம நிலத்தில் புல்லெல்லாம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, கிராஸஸ் எல்லாம் வெயில் காலத்தில் அது அப்படியே இருக்கும். ஆனால் மழை பெஞ்சால் வளருதுன்னா அந்த ட்ராட் கண்டிஷனை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ த யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர் யூஸ்ட் இன் ப்ராபகேஷன் இஸ் கால்ட் அஸ் ரீப்ரொடக்டிவ் ப்ராபிக்யூல்ஸ் ஆர் டயஸ்போர். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்டில் எப்படி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். First one is the root of some plants develop vegetative or advantageous buds on them. Examples கொடுத்துருக்காங்க முராயா, டல்பர்ஜியா அண்ட் மில்லிங்டோனியா. முராயா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் மட்டும் நான் ஒரு சிலது மட்டும், நீங்கள் எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே எழுதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தா போதும். ஓகேவா? இங்கே புக்கில் 3-4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ரூட்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆர் 2 எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும். முராயா கொய்கி அப்படிங்கிறது கருவேப்பிலையோட சயின்டிஃபிக் நேம். ஓகேவா? அது வந்து ரூட் மூலமாகவே இப்போ வந்து ஒரு கருவேப்பிலை செடி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது ரூட் மூலமாகவே மறுபடியும் நிறையா முராயா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? சம் டியூபர்ஸ் அட்வான்டேஜ் ரூட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டெவலப்பிங் பட்ஸ் ஆர் ஸ்டோர்டு ஃபுட். எக்ஸாம்பிள் வந்து ஐப்போமியா பெட்டாடஸ் அண்ட் டெல்கியா. ஓகேவா? அது வந்து டியூபரஸ். அடுத்ததுக்கப்புறம் root processing but become detached from parent plant and grow into an independent plant under suitable condition. ஸோ நல்ல சூட்டபிள் கண்டிஷனில் வரும்போது தனியாக பேரண்ட்லேருந்து செப்பரேட் ஆகி போய் ஒரு நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அண்டர் த சூட்டபிள் கண்டிஷன். ஓகேவா? திஸ் இஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட். அதுக்கப்புறம் did you know? ஸோ this also important because mostly asked the 1 mark question comes under this. okay, இது என்னென்னு பார்த்தா ஸ்கார்ஜ் ஆஃப் வாட்டர் பாடிஸ், வாட்டர் ஹையன்த், இது வந்து ஐகோர்னியா கிராப்சிஸ் இஸ் அன் இன்வாசிவ் வீட் அண்ட் வாட்டர் பாடிஸ் லைக் எங்கெங்கன்னு அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டு, லேக் அண்ட் ரிசர்வாயர்ஸ். இட் இஸ் பாப்புலர்லி கால்ட் அஸ் டெரர் ஆஃப் பெங்கால். இட் ஸ்ப்ரெட்ஸ் ரேப்பிட்லி த்ரோ ஆஃப்ஸ் இட் ஆல் ஓவர் த வாட்டர் பாடி அண்ட் டிப்ளிட்ஸ் தி டிசால்வ்ட் ஆக்சிஜன் அண்ட் காசஸ் டெத் ஆஃப் அதர் அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஓகே, ஸோ இது என்னென்னா இது டெரர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது எதை சொல்கிறோன்னா இந்த ஐகோர்னியா கிராப்சிஸ். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வாட்டரில் அதிகமாக வளரும்போது அது வந்து பொல்யூஷன் மற்ற ஆர்கானிசத்துக்கு அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக விளைவிக்குது. ஏன்னா வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே இது எடுத்துகிட்டு வளரும்போது அங்கே வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது. அதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் எல்லாமே டெத் ஆகுது. ஓகேவா? ஸோ இதான் did you knowல இருக்குது. உங்களுக்கு ஐ திங்க் இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்த்தோம்ல ரீப்ரொடக்ஷன் பை ரூட். ஸோ ரீப்ரொடக்ஷன் பை ரூட்டில் ஃபஸ்ட்டு எது பார்த்தோம் நான் சொன்ன எக்ஸாம்பிள் முராயா சொல்லணும். ஸோ முராயா கருகாப்பில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம், கறி லீஃப்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அதில் பாருங்கள் இது வந்து முராயா ட்ரீ, இது யங் பிளான்ட் க்ரோயிங் ஃப்ரம் ரூட்டில் இங்கே வந்து ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அதுலேருந்து யங் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ரீப்ரொடக்ஷன் பை ரூட் முராயா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரைசோம்.
ரைசோம்ங்கிறது ஜிஞ்சிஃபெரா அவிஸ்னாலிஸ், அதாவது இஞ்சி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச காமனான ஒன்று. எங்கன்னா அது பாரு டெர்மினல் பட். இந்த மாதிரி ஒரு இஞ்சி நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா அது மாதிரி பட் வந்துடும். அது வந்து டெர்மினல் பட்னு சொல்கிறோம். நோடு இன்டர்னோடு உங்களுக்கே தெரியும். அடுத்தது தேர்ட் ஒன் காம், கொலகேஷியா, கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூபர். எல்லாத்துக்குமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒன்று சொலானம் டியூபரோசம். இது பட் ஃப்ரம் அந்த மாதிரி உருளைக்கிழங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டிங்க, இதில் வந்து பட் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை வந்து மண்ணில் வச்சிங்கன்னா புதுசாக ஒரு டியூபர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்தது டியூனிகேட். டியூபரில் பல்பில் 2 டைப்ஸ் இருக்குது, டியூனிகேட் அண்ட் நேக்கடு. டியூனிகேட்னா அல்லியம் சீபா, வெங்காயம், பெரிய வெங்காயம்னு சொல்லுவோம். அடுத்து நேக்கடு வந்து லில்லியம். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் பல்ப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்ஷன் பை லீஃப். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் பை லீஃப் நம்ம இனி தான் பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்ஷன் பை லீஃப்னால் ஒரு லீஃப் வச்ச போது ஒரு என்டையர் பிளான்ட் தான் வேணும், ரூட் வேணும், ஸ்டெம் வேணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு லீஃப் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா அதுலேருந்து புதுசாக ஒரு பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் ரீப்ரொடக்ஷன் பை லீஃப். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா பிரையோஃபில்லம். ஸோ பிரையோஃபில்லம்ங்கிறது இது வந்து ஒரு சக்குலன்ட் பிளான்ட். இந்த பிளான்ட்டோட ஒரு லீஃப் கிடச்சா போதும், நீங்கள் அதில் வந்து ஒரு 10 பிளான்ட்ஸாவது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு நியூ ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் பிரையோஃபில்லம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரன்னர். ரன்னர் வந்து சென்ட்ரலா ஏசியாட்டிக்கா, வல்லாரக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சென்ட்ரலா ஏசியாட்டிக்கா. அடுத்து ஸ்டோலன், ஃப்ரெஜேரியா. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரெஜேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஆஃப்செட், பிஸ்டியா. பிஸ்டியா பார்த்தோன்னா வாட்டரில் வளரக்கூடிய ஆகாய தாமரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆஃப்செட். அடுத்து சக்கர் வந்து கிரைசாந்திமம். ஸோ கிரைசாந்திமம்ங்கிறது அது என்ன, செவந்திப்பூ. ஓகே, அது வந்து சக்கர். அடுத்தது ஆக்சிலரி பல்பிள்ஸ், இது வந்து டயஸ்கோரியா பல்பிஃபெரா. இது வந்து ஆக்சிலரி பட், அந்த பட்டு மூலமாக வந்து ஒரு புது யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த நேச்சுரல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். திஸ் ஒன் நேச்சுரல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் இன் பிளான்ஸில் இந்த டைப்ஸ் பாருங்கள், எவ்வளோ இமேஜஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸோட, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன். இனி ரெண்டே தான் இருக்குது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். இது மட்டும்தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். ஓகே, ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் இதில் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாம். You are the familiar with the structure of various underground stem and subaerial stem modification. These includes rhizome. ஸ்டெம்ங்கிறது ரைசோம்ங்க மியூசா-பாரடீசியாக்காங்கிறது என்னென்னா நம்மளோட வாழை, நம்ம சாப்பிட்ற வாழைப்பழம், அதோட சயின்டிஃபிக் நேம் தான் மியூசா-பாரடீசியாக்கா. அதோட சப்பேரியல் ஸ்டெம்மை வந்து அதெல்லாம் வந்து சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் அதில் அந்த கிழங்கு போட்டாவே என்ன ஆகுதுன்னா அது வந்து கிழங்குன்னு சொல்ல மாட்டோம், உண்மையான தண்டே கிடையாது அது ஆக்சுவலாக. சரியா? ஸோ அதுதான் வந்து ரைசோம். மியூசா-பாரடீசியாக்கா, ஜிஞ்சிஃபெரா அஃபிசினாலிஸ் இஞ்சி, அண்ட் கர்குமா லாங்கா மஞ்சள் இதெல்லாமே. அடுத்து காமில் அமோர்ஃபோஃபேவஸ் அண்ட் கொலகேஷியா. டியூபருக்கு எக்ஸாம்பிள் சொலானம் டியூபரோசம், அதாவது உருளைக்கிழங்கு. பல்புக்கு அல்லியம் சீபா அண்ட் லில்லியம். ரன்னருக்கு சென்ட்ரலா ஏசியாட்டிக்கா, வல்லாரக்கீரை. ஸ்டோலன் உங்களுக்கு வந்து ஃப்ரெஜேரியா இமேஜில் கொடுத்துருக்கு, அதுக்கு பதிலாக மென்தா அர்வசின்ஸ், புதினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்டோலனுக்கு நீங்கள் ஃப்ரெஜேரியா எழுதுறதுக்கு பதிலாக மென்தா கூட எழுதிக்கலாம். அடுத்து ஆஃப்செட் வந்து பிஸ்டியா அண்ட் ஐகோர்னியா ரெண்டுமே வரும். சக்கருக்கு வந்து எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம், அண்ட் பல்பிள்ஸ்க்கு வந்து டயஸ்கோரியா அண்ட் அகேவ்ங்கிறது கத்தாழை. ஓகேவா? அது வந்து பல்பிள்ஸ். அதுலேருந்து என்ன ஃபைபர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அடுத்து இந்த ஆக்சிலரி பட் ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் ரைசோம் அண்ட் ஐ ஆஃப் டியூபர் கிவ் ரைஸ் டு நியூ பிளான்ட். நான் சொன்னேன்ல அந்த உருளைக்கிழங்கில் பார்த்தா ஐ ஸ்பாட், அதுலேருந்து ஒரு புது ஒரு க்ரீன் கலரில் ஒன்று வந்துருந்துச்சு இல்லையா, அதை பட்டுன்னு சொல்கிறோம். அந்த பட்டில் வந்து அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். இதில் பார்த்தா இன் சம் பிளான்ட்ஸ் அட்வான்டேஜஸ் பட்ஸ் ஆர் டெவலப்ட் ஆன் தியர் லீவ்ஸ் when they are detached from the plant. ஸோ இதெல்லாமே நான் சொல்கிற கதையை தான் ஃபஸ்ட் படித்தது. எக்ஸாம்பிள் வந்து பிரையோஃபில்லம், சிலியா அண்ட் பிகோனியா. பிரையோஃபில்லத்தில் பார்த்தா the leaf is succulent. சொன்னால the leaf is succulent and notched on its margin. Adventitious buds develop at these nodes and are called as epiphyllous buds. அது என்னதுன்னா adventitious buds வந்து அந்த நாட்ச்னா அந்த முடிச்சுகள்னு சொல்கிறோம், அங்கேருந்து உருவாகுது, அதுக்கு பேர் epiphyllous budsன்னு சொல்கிறோம். Okay, they develop into a new plant forming a root system and become independent plant when the leaf gets decayed.
அடுத்து cilia is bulbophyllous plant and grow in sandy soil. The foliage leaves are long and narrow and epiphyllous but develop at their tips. The bud develop into a new plant when they touch in the soil. அதாவது அந்த நியூ பட் வந்து எப்போ சாயிலை டச் ஆகுதோ அப்போ வந்து ஒரு நியூ பிளான்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஆர் யூ கிளியர் அபவுட் தட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா, ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ராபகேஷன். இதுக்கு வந்து நிறையா பேரண்ட் வந்து தேவைப்படுமான கிடையாது, ஒன்லி ஒன் பேரண்ட் இருந்தாவே நம்ம ப்ராபகேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நியூ ஐடென்டிக்கல் பிளான்ஸ் a new individual plants produced a genetically identical. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ஸும் பார்க்குறக்கு எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும், ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். அடுத்து in some plants this enables to spread rapidly, example spinifex. So next one is horticulture and farmers utilize these organ of natural vegetative reproduction and cultivation and to harvest plant in large scale. ஸோ ஹார்டிகல்ச்சரலிஸ்ட் ஃபார்மர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா பிளான்ட்ஸ் நிறைய கல்டிவேஷன் வந்து இதன் மூலமாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா ஒரே ஒன்று தான், நியூ பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஹாவ் நோ ஜெனட்டிக் வேரியேஷன். எல்லாமே ஐடென்டிக்கலாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸும் இருக்காது. ஓகேவா, ஆர் யூ கிளியர் அபவுட் தட்? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் மூணு ரீப்ரொடக்டிவ் பற்றி பார்த்துருக்கோம். அது என்னென்னா வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல். ஸோ இப்போ நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ரூட்டு, லீஃபு, ஸ்டெம்ஸ். ஓகேவா, ஸோ இதை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்த்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.